பாட்டி கூறிய கதையை கேட்ட கதாநாயகன் அந்த பெண் மிகவும் மோசமான பெண்ணாக இருப்பாள் என்று முடிவுக்கு வந்தான். அந்த பாட்டி கதாநாயகனிடம், நீ உன் தந்தைக்கு செய்ய வேண்டிய சடங்குகளை செய்து முடி என்று கூறினார். கதாநாயகன் அந்த பாட்டி சொன்னதை கேட்டு சடங்குகளை செய்தான். அனைத்து சடங்குகளும் முடிந்தபின் கதாநாயகன் பாட்டியை வீட்டிற்கு அழைக்கிறான். அதற்கு அந்த பாட்டி, நாம் இனி இங்குதான் இருக்க வேண்டும், இனி இந்த வீடு நிர்வாகம் அனைத்தும் உனக்கு சொந்தமானது என்று கூறினார். கதாநாயகன், அது எப்படி, அந்த பெண்தான் அனைத்தையும் அவள் பக்கம் மாற்றி வைத்து இருக்கிறாள், நம்மால் அவளை ஒன்றும் செய்ய முடியாது என்று கூறினான். எல்லாம் அவள் பக்கம் இருந்தால் என்ன, நான் அந்த பெண்ணின் மகள், அதாவது என் பேத்தியை உனக்கு திருமணம் செய்து வைக்கப் போகிறேன் என்று சிரித்துக்கொண்டே கூறினார். கதாநாயகன் அது எப்படி முடியும் என்று கேட்க, அந்த பாட்டி அவர் பேத்தியை அழைத்து, நான் உன் பாட்டி, என்னை நினைவு இருக்கிறதா என்று கேட்டார். அதற்கு அவர் பேத்தி கதாநாயகி, ஆம் பாட்டி, நான் மறக்கவில்லை என்று கூறினாள். அம்மா செய்வது அனைத்தும் தவறான செயல், எனக்கு பிடிக்கவில்லை என்று மனம் வருந்தி கூறினாள். அதை கேட்டால் எல்லாம் உனக்காக என்று கூறி என்னை மௌனமாக்கினாள். அந்த பாட்டி, இந்த வீடும் நிர்வாகமும் யார் பெயரில் உள்ளது என்று கேட்கிறார். அதற்கு கதாநாயகி, எல்லாவற்றையும் என் பெயரில் தான் இருக்கிறது என்று கூறினாள். அப்படி என்றால் நான் சொல்வதை கேட்பாயா, நாம் உன் அம்மாவின் திமிரை அழிப்போம் என்று கூறினார். கதாநாயகியும் அதற்கு சம்மதித்தாள். அந்த பாட்டி இவர்களுடன் சேர்ந்து ஒரு திட்டம் போட்டுக்கொண்டார். பின்பு அவர் பேத்தியை பார்த்து, நீ நாளை மறுநாள் காலையில் கோவிலுக்கு வந்துவிடு என்று கூறி அந்த பாட்டியும் கதாநாயகனும் அவர்கள் வீட்டிற்கு சென்றார்கள். கதாநாயகி கதாநாயகனை பார்த்து, எல்லா நீ செய்யும் சதிகளா என்று கோபத்துடன் கேட்கிறாள். அதற்கு கதாநாயகன், எனக்கு எதுவும் தெரியாது, நீ அந்த பெண்ணின் மகள் என்று இப்போதுதான் எனக்கு தெரிகிறது. நம் காதல் வலிமையானது என்று நான் நினைக்கிறேன். உனக்கு என்மேல் கோபம் இருந்தாலும் பாட்டி கூறியதற்காக நாம் இதை செய்வோம் என்று கூறினான். கதாநாயகி பாட்டிக்காக இந்த திட்டத்திற்கு சம்மதித்தாள். தொடரும். To be continue. தொடரும். To be continue.